இன்றைய தினம் இலங்கை அணிக்கு ஒரு சாதனை நாள். சர்வதேச கிரிக்கெட்டினை அறிமுகப்படுத்திய ஜாம்பவான்களை தமது தாய் மண்ணில் வைத்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஒன்றில் வெல்லக்கூடிய அரிதான வாய்ப்பு இலங்கை அணிக்கு இன்றைய தினம் கிட்டியது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தரப்படுத்தலில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலே முதலிடத்தில் வகிக்கும் இங்கிலாந்து அணியை ரங்கநகீரத்தின் அபாரமான பந்துவீச்சின் மூலமாக இலங்கை அணிக்கு இந்த போட்டியில் வெல்லக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது பிரதான செய்திகளில் எதிர்பார்க்கிறோம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வாழ்க்கை செலவு அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமைதியில் மின்னல் தாக்கி 5 உயிரிழப்பு. அவதானத்துடன் செயற்படுமாறு ஆலோசனை. ஆஸ்திரேலியாவில் இருந்து 500 பசுக்கள் இறந்தன. இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைந்த 48 மணித்தளங்களில் மின்னல் தாக்கி 5 உயிரிழந்துள்ளனர். இந்த வருடத்தின் முதலாவது பருவப்பேச்சு காலநிலை நிலவுவதால் தற்போது மின்னல் தாக்கம் அதிகமாக உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். நாட்டின் பல பகுதிகளில் கடந்த நாட்களில் மின்னல் தாக்கம் ஏற்பட்டது. அது தொடர்பான விளக்கத்தை நாங்கள் ஐபேடின் உதவியோடு உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவது மின்னல் தாக்கம் பொத்துஹெர பகுதியில் பதிவானது. இந்த பொத்துஹெர பகுதியில் இடம்பெற்ற மின்னல் தாக்கத்தில் 34 வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்தார். அதே போல ருவான்வெல்ல பகுதியில் இடம்பெற்ற மற்றொரு மின்னல் தாக்கத்தில் ஒரே குடும்பத்தைச் சார்ந்த 3 உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. அதே போல புலாத் சிங்கள பகுதியில் இடம்பெற்ற மின்னல் தாக்கத்தில் 20 வயதுடைய இளைஞன் ஒருவர் காயமடைந்து தற்போது ஹொரண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல பதுரலிய பகுதியில் இடம்பெற்ற மின்னல் தாக்கத்தில் 4 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்த சம்பவமும் பதிவாகி இருந்தது. அந்த வகையில் இலங்கை படத்தை எடுத்து நோக்கும் போது ஒரே திசையில் இந்த மின்னல் தாக்கங்கள் ஏற்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தென் திசை நோக்கி ஒரே திசையில் இந்த மின்னல் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்கள் வசம் இருக்கிறது. ருவான்வெல்ல அமித்திரிகல உடக்கனுகல பகுதியில் மின்னல் தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளனர். 41 வயதான தாயும் 12 வயதான அவரின் மகனும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த சிறுவன் ருவான்வெல்ல பல்லே கனுகல வித்தியாலயத்தில் 7ஆம் தரத்தில் கல்வி கற்று வந்தார். மின்னல் தாக்கி உயிரிழந்த மற்றைய பெண் கண்டியை வசிப்பிடமாக கொண்டவர். அவர் தனது சகோதரியின் வீட்டிற்கு சில தினங்களுக்கு முன்னர் சென்றிருந்தார். சம்பவத்தின் போது இவர்கள் 3 சமையல் அறையில் இருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மின்னல் தாக்கிய போது அருகில் இருந்த 3 வயது குழந்தைக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை. மின்னல் தாக்கம் ஏற்பட்ட போது நான் உடனடியாக சமையல் அறைக்கு ஓடி சென்றேன். அதன் போது 3 கீழே வீழ்ந்திருந்தனர். எனது மனைவி அவ்விடத்திலேயே உயிரிழந்து காணப்பட்டார். பதுரலிய ஹதிகல பகுதியில் மின்னல் தாக்கி 65 வயதான ஒருவர் உயிரிழந்தார். நேற்று மாலை 4 மணியளவில் தேயிலை கொழுந்துகளை பறிப்பதற்காக சென்ற சந்தர்ப்பத்தில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பொத்துகர பரபேவில பகுதியில் நேற்று முன்தினம் மின்னல் தாக்கி 34 வயதான ஒருவர் உயிரிழந்தார். பலாப்பழம் பறிப்பதற்காக மரத்தில் ஏறிய சந்தர்ப்பத்தில் அவர் இந்த அனர்த்தத்துக்கு உள்ளாகியுள்ளார். அவரது இறுதிச் சடங்குகள் இன்றைய தினம் நடைபெற்றன. புலாத் சிங்கள உடுக்கல் கந்த பகுதியில் வீட்டு முற்றத்தில் இருந்த போது மின்னல் தாக்கி 20 வயதான இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார். இலங்கையில் பருவப்பேச்சு மழையுடன் ஒத்த காலநிலையே தற்போது காணப்படுகிறது. இதனால் மழை மேகங்கள் உருவாவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் காணப்படுகிறது. காலை வேளையில் மழை மேகங்கள் உருவாவதனை அவதானிக்க முடியாது. பெரும்பாலும் மாலை வேளைகளில் இவற்றினை அவதானிக்க முடியும். பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இந்த மழை மேகங்கள் உருவாகுவதனை அவதானிக்க முடியும். இதனால் இடி மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன.
இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகி 7 மரணங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த வருடத்தில் மின்னல் தாக்கி 51 பேர் உயிரிழந்தனர். 2010ஆம் ஆண்டு மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகி 33 பேர் உயிரிழந்ததாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டது. மின்னல் தாக்கம் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? திறந்த வெளியில் இருக்கும் போது மின்னல் தாக்கத்தினுடைய இலக்காக நீங்கள் இருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தின் போது உலோகப் பொருட்களை பயன்படுத்தல் மற்றும் அதனை தொடுதல் போன்ற நடவடிக்கைகளை தவிர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். நீர்த்தக்கங்களில் நீந்துதல், படகூட்டுதல் போன்ற நடவடிக்கைகளிலிருந்து விலகியிருத்தல் சிறந்தது. அத்துடன் திறந்த வழியில் இருப்பது சிறந்ததல்ல. மகாவலி அதிகார சபை வசமுள்ள காணி துண்டுகள் சிலவற்றை ஹம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் நகர அபிவிருத்திக்காக நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கும் துறைமுக அதிகார சபைக்கும் ஒதுக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இது முற்பகல் ஜனாதிபதி தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெற்றது. துறைமுக அதிகார சபை, நீர்ப்பாசன மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபையுடன் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மகாவலி அதிகார சபை வசமுள்ள 1500 ஏக்கர் காணி முதற்கட்டமாக ஒதுக்கப்பட உள்ளது. இரண்டாவது கட்டத்தில் மேலும் 1277 ஏக்கர் காணி ஹம்பாந்தோட்டை நகர அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட உள்ளது. பிரச்சினைகளை தவிர்க்கும் விதத்தில் செயற்படுவதற்காக துறைமுக அதிகார சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை, நீர்ப்பாசன மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சு ஆகியன உள்ளடங்கலாக குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி இதன்போது பணிப்புரை விடுத்துள்ளார். எதிர்காலத்தில் ஏற்பட உள்ள எரிசக்தி நெருக்கடியை எதிர்கொள்வதற்காக மாற்று எரிசக்தியை பயன்படுத்தும் வகையில் வீடுகளை நிர்மாணிப்பது தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதன்போது ஆலோசனை வழங்கியுள்ளார். இதற்கமைய சூரிய சக்தியை பயன்படுத்தக்கூடிய இடங்களை அடையாளம் கண்டு உத்தேச திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சி தலைமையில் இன்று பிற்பகல் கண்டியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அமைதியின்மை ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் மத்தியில் உரையாற்றுவதற்கு கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு சந்தர்ப்பம் வழங்காமையினாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட முக்கிய சில எதிர்க்கட்சிகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆர்ப்பாட்டம் கண்டி மத்திய வர்த்தக கட்டட தொகுதிக்கு முன்பாக நடைபெற்றது. எதிரணியின் பல கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் உறுப்பினர்கள் இதன்போது உரையாற்றினர். ஆர்ப்பாட்டம் ஆரம்பமாகி சிறிது நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் அதில் கலந்து கொண்டார். பின்னர் கட்சியின் பிரதித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து கொண்டார். அதனை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அங்கு உரை நிகழ்த்தினார். ஜெனீவா பிரச்சினைக்கான தீர்வு அரசாங்கத்திடமே உள்ளது. அதுதான் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை. அதனை நடைமுறைப்படுத்தினால் அந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துவிடும். வாழ்க்கை செலவு அதிகரிப்பினால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு அரசாங்கத்திடம் தீர்வு இல்லை. கடந்த மற்றும் இந்த வாரங்களில் அவரது வீடுகளுக்கு மின்சார கட்டண பற்றுச்சீட்டு வந்தது. அது குறைவடைந்ததா, அதிகரித்துள்ளதா? அதிகரித்துள்ளது. சம்பளத்தை உயர்த்தியுள்ளார்களா? அபாராயின் கஷ்டத்துடனேயே வாழ வேண்டி ஏற்பட்டுள்ளது. யார் இவற்றை செலுத்துவது? எவ்வாறு வாழ்வது? ரணில் விக்ரமசிங்கவின் உரையின் பின்னர் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்தனர்.
இந்த தீர்மானமிக்க சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்க அவ்விடத்தில் இருந்து வெளியேறி ஒரு சிலருடன் கண்டி மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். நிலைமையை கட்டுப்படுத்திய பின்னர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்டவர்களும் அதில் இணைந்து கொண்டனர். மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் அமைதியான முறையில் அனைவரும் கலந்து சென்றனர். அமைச்சர் பந்துல குணவர்தன விவாதம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்தமை தொடர்பில் நாம் நேற்று எமது பிரதான செய்தியில் தகவல்களை வெளியிட்டோம். அமைச்சர் பந்துல குணவர்தனவின் இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள தாம் தயார் என நவ சமசமாஜ கட்சியின் பிரதம செயலாளர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன தொலைபேசி மூலம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு அறிவித்திருந்தார். இந்த சவாலை ஏற்றுக்கொண்டமை தொடர்பில் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்னவிடம் இன்று நாம் வினவினோம். කාලා බීලා මැරෙන්නේ නැතුව මිනිස්සුෙකුට ජීවත් වෙන්න පුළුවන්. 2500 ரூபாவுடன் ஒருவர் உயிர் வாழ முடியும். பாடசாலை விடுதிகளில் நாம் இவ்வாறே பெரும் எண்ணிக்கையிலான மாணவர்களை வாழ வைக்கிறோம். இது ஒரு பொருத்தமான விடயமாகும். நான் 15 வயது முதல் பொருளியல் விஞ்ஞானத்தை கற்பதால் குடும்பம் ஒன்று எவ்வாறு வாழ்கிறது என்பதை புள்ளி விவர கணிப்பீடுகளுடன் என்னால் கூற முடியும். அந்த காலத்தில் சாதாரண தரத்தில் பொருளியல் பாடத்தை கற்று காப்போத்த உயர்தரத்திலும் அதனை கற்று சித்தியடைந்து பல்கலைக்கழகத்திலும் 4 வருட பாடமாக கற்ற எந்த ஒரு நிபுணருடனும் அது குறித்து என்னால் விவாதிக்க முடியும். විශ්වවිද්‍යාලයේ අවුරුදු 4 විෂයක් ලෙස කරපු ඕනෑම විද්වතෙක් එක්ක මට පුළුවන් සංවාදයකට එන්න. බන්දුල ගුණවර්ධන ඇමතිතුමා කියන විදිහට මම ආර්ථික විද්‍යාව அமைச்சர் பந்துல குணவர்தன கூறுவதை போன்று நான் பொருளியல் பாடத்தில் பரீட்சையில் தோற்றவில்லை. எனினும் நான் கால்மார்க்சின் டாஸ் கேபிட்டல் எனும் நூலை படித்துள்ளேன். அதாவது நானும் பொருளியல் துறை தொடர்பில் அறிந்துள்ளேன். அது மட்டுமன்றி பியோ பெசஸ்கி மற்றும் ஏர்னஸ்ட் மேண்டல் ஆகியோரது பொருளியல் துறை சார் நூல்களையும் கற்றுள்ளேன். எனவே என்னுடன் விவாதத்துக்கு வருவதற்கு பந்துல குணவர்தனவுக்கு குறைபாடுகள் இருக்கும் என நான் நினைக்கவில்லை. புத்த பகவான் 2600 ஆண்டுகளுக்கு முன்னர் சிரமங்களை எதிர்நோக்கிய காலத்தில் மரங்களில் இருந்து விடும் இலைகளையும் சாப்பிட்டுள்ளார். எனவே வாழ்க்கையை எந்த வகையிலும் முன்னெடுத்து செல்ல முடியும். சோமாலியாவிலும் மக்கள் சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்கின்றனர். எனவே இலங்கையிலும் 90 ரூபாவுக்கு குறைந்த தொகையை வைத்துக் கொண்டு வாழ்வோடு இருக்கலாம். எனினும் அரசாங்கத்திடமிருந்து நாம் அதனையே எதிர்பார்க்கிறோம். அதுவே இங்குள்ள பிரச்சனையாகும். எனவே அவர் கூறும் விடயங்களின் விளக்கம் என்ன என்பது தொடர்பில் அறிந்து கொள்ள விவாதம் ஒன்றுக்கு செல்வது மிகவும் சிறந்ததாகும். ආණ්ඩුවකින් බලාපොරොත්තු වෙන්නේ ඒ දේද කියන එකයි මෙතනදී තියෙන ප්‍රශ්නේ. අන්න ඒ නිසා එතුමා කියන අදහස මොකද්ද? ඒකෙන් බලාපොරොත්තු වෙන්නේ මොකද්ද කියන එක ගැන අපි වාදයක් කිරීම ඉතාම සුදුසුයි. இதேவேளை அமைச்சர் பந்துல குணவர்தனவின் சவாலை ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் தாமும் தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவிக்கிறார். இது தொடர்பில் அமைச்சர் தனது பதிலை உடனடியாக வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்காலத்தில் முகம் கொடுக்க உள்ள பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இவ்வாறான கருத்துக்களினூடாக அவர்களின் பிரச்சனைகளை மூடி மறைக்க அரசாங்கம் உள்ளிட்ட அமைச்சரவையால் எடுக்கப்படும் முயற்சிக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிப்பதாகவும் சுனில் ஹந்துன்னெத்தி குறிப்பிட்டுள்ளார்.